வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில்லோட் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைத்து கிராமங்களிலும் கிராமத்தின் காவல் தெய்வமாக விளங்குபவர் கருப்பணசாமி. எல்லா குடும்பங்களிலும் ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமாக வழிபடப்படும். அந்த பெண் தெய்வத்திற்கு அண்ணன் என்ற முறையில் கருப்பணசாமியை வணங்கிவிட்டுதான் நமது குல தெய்வங்களை வணங்கும் வழக்கம் இன்றும் அனைவரிடமும் உள்ளது. அப்படிப்பட்ட மாரநாடு கருப்பணசாமியை பற்றி தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 250-300 ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பாச்சேத்தி அருகில் உள்ள மாரநாடு கிராமத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவமாக இது கூறப்படுகிறது. அரண்மனை அந்தப்புறம். அரசி இளவரசி சேடியை தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு. யாரேனும் அனுமதியின்றி உள்ளே வந்தால் உடனடியாக தூக்கிலிட்டு விடுவார்கள். அவ்வளவு கடுமையான பாதுகாப்பு. ராமநாதபுர சமஸ்தானத்தின் இளவரசி பருவமடைந்த அந்தப்புரத்தில் இருந்தாள். அழகு என்றால் அவ்வளவு அழகு. பார்த்தோரை பரவசப்படுத்தும் அழகு. மக்களுக்கு மகாலட்சுமி போல காட்சியளிப்பாள். இதனால் சமஸ்தான மன்னர்களுக்குள் கடும் போட்டா போட்டி. அவளை மணந்து கொண்டால் ராமநாதபுர சமஸ்தானத்திற்கு மன்னனாகி விடலாம். அதனால் நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு பெண் கேட்டு தூது அனுப்பி கொண்டிருந்தனர். அரசனுக்கோ மட்டற்ற மகிழ்ச்சி. நல்லவனாக வல்லவனாக ஒருவனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான். பெண் கேட்டு போட்டா போட்டி போட்டதால் அரசனுக்கு கொஞ்சம் பெருமையும் கூடியது. தன் பெண்ணை எண்ணி பூரிப்படைந்திருந்தான். ஒரு நாள் மாலை அமைச்சர்களுடன் ஆலோசனையில் இருந்த அரசனுக்கு அவசரமாக அந்தப்புரத்தில் இருந்து அழைப்பு வந்தது. என்ன அவசரம் என்று உடனே அரசனும் அந்தப்புரத்திற்கு விரைந்து சென்றான். அங்கே அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இளவரசியின் கழுத்தில் இருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அந்த மாலை யார் கழுத்தில் உள்ளதோ அவர்களே அந்நாட்டின் இளைய பட்டம் ஆவர். அந்த மாலையை கையில் வைத்திருப்போரே இளவரசியை மணந்து கொள்ளும் அதிகாரம் பெற்றவர் ஆகிவிடுவர். கழுத்தில் இருந்த மாலை காணாமல் போனது எப்படி? காணாமல் போனதை கண்டுபிடிப்பது எப்படி? மன்னனுக்கு மகளை பற்றிய கவலை வந்துவிட்டது. நல்லவனாக இருந்தால் மனம் முடித்து கொடுத்து விடலாம். அவ்வாறு இல்லாமல் போனால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை மன்னனுக்கு. யார் கையிலாவது கிடைத்து ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது? அந்த புறத்திற்குள் நுழைந்த அந்த களவாணி யார்? 1008 விசாரணைகள். இளவரசிக்கு பதில் சொல்வதே ஒரு பெரும் தொல்லையாய் போய்விட்டது. யாரிடமும் நான் மாலையை கொடுக்கவும் இல்லை, யாரும் மாலையை எடுக்கவும் இல்லை என்று எத்தனையோ முறை இது சத்தியம் சத்தியம் என்று கூறினாள். ஆளே புக முடியாத அந்தப்புரத்தில் அரச முத்திரை பதித்த நகை எப்படி காணாமல் போனது? அரண்மனையிலேயே களவு நடந்துள்ளதால் மக்களிடம் மரியாதை குறைவதை உணர ஆரம்பித்தான் அரசன். என்ன செய்வதென்று எப்போதும் ஒரே நினைப்பு. விடியற்காலம் வந்தது. அவையை கூட்டி ஆலோசனை கேட்டான் அரசன். ஆளாளுக்கு 1008 யோசனை சொன்னார்கள். ஒன்று கூட உருப்படியாய் இல்லை. என்ன செய்வது? அனைவரின் யோசனையையும் செயல்படுத்த தொடங்கிவிட்டான் அரசன். அரண்மனை அந்தப்புரத்தில் இருந்த பணியாளர்கள் அத்தனை பேரும் அரண்மனையிலேயே அடைத்து வைக்க உத்தரவிட்டான். அரண்மனையிலிருந்து யாரும் உள்ளே செல்லவும் முடியாது, உள்ளே இருப்பவர்கள் யாரும் வெளியே வரவும் முடியாது. எல்லா இடமும் தேடியாச்சு. முத்திரமாலை மட்டும் அகப்படவே இல்லை. என்ன செய்வது? அரசன் எந்த ஆலோசனையாக இருந்தாலும் செயல்படுத்த தயாராயிருந்தான். அதில் ஒன்றுதான் குறி கேட்பது. குறி சொல்வர் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்தான். சொன்ன குறியெல்லாம் தவறாக போனது. தவறாக குறி சொன்னவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். குறி சொல்பவர்கள் பயந்து நாட்டை விட்டே ஓடும் நிலையும் வந்துவிட்டது. குறி சொல்வோரில் ஒருவன் மட்டுமே துணிந்து அரசன் முன் சென்று நின்றான். என்ன சொல் என்றான் மன்னன். எனக்கு சரியாக குறி சொல்ல தெரியாது. ஆனால் சரியாக குறி சொல்பவரை தெரியும். அவர் ஒருவரை மட்டும் அழைத்து வந்தால் தேடும் பொருள் நிச்சயம் கிடைத்துவிடும் என்றான். மன்னன் இதையும் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை நீ சொல்வது போல நடந்துவிட்டால் உங்கள் அனைவரையும் விடுதலை செய்து விடுவதாக வாக்களித்தான். மந்திரியை அழைத்தான். இவன் யாரை சொல்கிறானோ அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். குறி தப்பாமல் சொல்பவன் நாட்டிலேயே ஒருவன்தான் உண்டு. அவன்தான் மாரநாட்டு கோடாங்கி. அவன் கோடாங்கி எடுத்து அடித்தால் கருப்பணசாமி வரும். மாரநாட்டு கருப்பணசாமி வந்து சொல்லும் என்றான். அமைச்சர்கள் விரைந்தனர் மாரநாடு கிராமத்திற்கு. ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி, மானாமதுரை, திருப்பாச்சேத்தி வந்து மாரநாடு கிராமத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஊரின் உள்ளே நுழையும் முன்பு முகப்பு வாசலிலேயே கண்மாய்க்கரை ஓரமாக கருப்பணசாமி கோயில் இருந்தது. கோயில் உள்ளே சென்று கருப்பணசாமியை கும்பிட்டனர். கருப்பன் காத்து மாதிரி தானே, அவனுக்கு உருவம் ஏது?
அங்கே சூலம்தான் கருப்பன். வழிபாடு முடிந்ததும் கோயில் பூசாரியிடம் கோடாங்கியை பார்க்க வந்திருக்கிறோம் என்றனர். இப்படி மண்டபத்தில் உட்காருங்கள் என்று சொல்லி பிரசாத தட்டை கோயில் கருவறையில் வைத்துவிட்டு அங்கே வந்து பூசாரியும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டான். மாரநாடு கோயில் பூசாரி தான் மாரநாட்டு கோடாங்கி. நான் தான் அந்த கோடாங்கி. உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவும் வந்தவர்களுக்கோ ஆச்சரியம். அஜாகுபான உடம்பை தேடி வந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒல்லியான ஒருவரை கோடாங்கியாக பார்த்தவுடன், கோடாங்கி, நாங்கள் வந்த நோக்கம் என்ன என்றால், நீங்கள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து குறி சொல்ல வேண்டும். இது அரச உத்தரவு என்றனர். நான் குறி சொல்வது இல்லை, இந்த கற்பனசாமி தான் வந்து குறி சொல்லுவான். உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் கோடாங்கி. எங்களுக்கு குறி சொல்ல வேண்டும். கற்பனசாமி தான் குறி சொல்லும் என்றால் சாமியைத்தான் அழைத்து சொல்ல வேண்டும் என்றனர். கற்பனசாமி வருவது என்றால் சும்மாவா? ஒட்டு மச்சம் கூட இல்லாத வெள்ளை குதிரையில்தான் கற்பனசாமி வருவார். முடிந்தால் அந்த மாதிரி குதிரையுடன் வாருங்கள். அல்லது வரும் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்றுதான் திருவிழா பற்றி பேசி முடிவு செய்வார்கள். பங்குனி மாதம் திருவிழா நடைபெறும். சாமி புறப்பாடு இருக்கும். அப்போது வந்து குறி கேளுங்கள் என்று கூறி முடித்தார். கோடாங்கி சொன்னது எல்லாம் சொல் மாறாமல் ராமநாதபுரம் மன்னனிடம் தெரிவிக்கப்பட்டன. மானம் போகிற பிரச்சனை ஆயிற்றே. எனவே உடனடியாக கோடாங்கி கூறியது போல் குதிரை ஒன்றை அனுப்பி வைத்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னான் அரசன். அனைவரும் தயங்கி நின்றனர். மன்னனுக்கு கோபமான கோபம் வந்தது. ஏன் நிற்கின்றீர்கள் என எரிந்து விழுந்தான். மந்திரி தயங்கி தயங்கி மன்னன் அருகில் சென்று, மன்னா, கோடாங்கி சொல்லியபடி ஒட்டு மச்சம் கூட இல்லாமல் வெள்ளை வெளேர் குதிரை ஒன்றுதான் உள்ளது. அதுதான் ஒரே யோசனை என்றான். ஒன்று இருக்கிறதல்லவா, அதை கூட்டி செல்வதற்கு ஏன் இத்தனை தயக்கம் என்று மன்னன் கேட்டான். அது பட்டத்து குதிரை மன்னா. பட்டத்து குதிரையில் யார் ஏறி வருகிறாரோ அவரே அந்நாட்டின் மன்னன் ஆவான். பட்டத்து குதிரையில் கோடாங்கி ஏறியவுடன் ஏடாகுடமாக ஏதாவது செய்தால் என்ன செய்வது? மற்றொரு குதிரை வாங்கி வரும் வரை காத்திருக்க முடியாதே. வேறு வழி தெரியா மன்னன் பட்டத்து குதிரையை மாரநாட்டிற்கு அனுப்பி வைத்தான். மாரநாடு வந்த பட்டத்து குதிரைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தான் கோடாங்கி. உடுக்கையையும் விபூதி பையையும் எடுத்துக்கொண்டான். கோயிலை வலம் வந்து கற்பனசாமியை வணங்கினான். அனைவரும் மாரநாட்டிலிருந்து ராமநாதபுரத்திற்கு செல்ல தயாராயிருந்தனர். கோடாங்கி குதிரையில் ஏறாமல் இருக்க கண்ட மந்திரி, நீங்கள் ஏன் குதிரையில் ஏறவில்லை என்றார். குதிரையில் கற்பசாமிதான் ஏறி வரும். நான் சாமி கூட ஓடியே வந்துடுவேன் என்றார் கோடாங்கி. இல்ல, இன்னொரு குதிரை ஏற்பாடு செய்கிறேன், அதில் ஏறி வாருங்கள் என்றார் மந்திரி. அதையும் கோடாங்கி மறுத்துவிட்டான். குதிரை ஓடத் தொடங்கியது. கோடாங்கியும் ஓடத் தொடங்கினார். மாரநாடு ஊரே ஒன்றாக இணைந்து ஓடத் துவங்கியது. வழிநடுக மக்கள் கூட்டம். ஏறத்தாழ 70 கல் தூரம். மாரநாடு கோயில் துவங்கிய ஓட்டம் ராமநாதபுரம் அரண்மனை வாயிலில் வந்துதான் நின்றது. அரண்மனை வாயிலுக்கு வந்து வரவேற்றான் மன்னன். உள்ளே சென்ற கோடாங்கி மன்னனிடம் சாணம் கரைத்து தெளித்து அதில் மாக்கோலம் போட்டு வைக்க கேட்டுக்கொண்டான். அந்த மாக்கோலத்தின் நடுவே கோடாங்கி உட்கார்ந்து கொள்ள மன்னனும் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி கோடாங்கி எதிரே அவனுக்கு சமமாக உட்கார்ந்து கொண்டான். உடுக்கையை எடுத்து அடித்து கற்பனசாமியை வரவழைத்தான் கோடாங்கி. என்னை எதுக்கு இங்கே அழைக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று மன்னனிடம் சாமி கேட்க, சாமி, எனக்கு ஒரு மான பிரச்சனை. பிரச்சனைக்கு உரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று கண்டறிய முடியவில்லை. அதனால் குறி சொல்ல வேண்டும் என்கிறான் மன்னன். உன்னை காத்து அருளுவோம். 2 குறிக்கு மேல் கேட்கக்கூடாது. கேள், சொல்கிறேன் என்கிறார் கற்பசாமி. வந்திருப்பது கற்பனசாமிதான் என்று எப்படி இந்த மன்னனும் இங்குள்ள மக்களும் நம்புவது என்று மன்னன் கேட்டான். முதற்குறி கேட்டுள்ளாய். கற்பனன் வந்த குதிரையில் மற்றொருவன் ஏறக்கூடாது. எனவே நான் வந்த வெள்ளை குதிரை நின்றபடியே இறந்திருக்கும் பார் என்ற கற்பனின் வார்த்தையை கேட்டதும் மன்னனுடன் அனைவரும் ஓடிச் சென்று பார்க்க மன்னன் குதிரையை தொட்டு பார்த்தான். நின்ற குதிரை செத்து விழுந்தது. ஓடோடி உள்ளே சென்றான். கருப்பனின் காலில் விழுந்து வணங்கினான். என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு 2வது குறியை கேட்க ஆரம்பித்தான். என் மகள் கழுத்தில் அணிந்திருந்த அரச முத்திரை மாலையை காணவில்லை. நீங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று பணிவோடு மன்னன் கேட்கிறான். காணாமல் போன அரச முத்திர மாலை அரண்மனை அந்தப்புறத்தில் இளவரசி குளிக்கும் அறையில் தண்ணீர் வெளியேறும் தூம்பாவின் உள்ளே கிடைக்கிறது. போய் எடுத்து வரச் சொல் என்றது கற்பனசாமி. மன்னனும் கட்டளையிட அனைவரும் அந்தப்புறம் நோக்கி ஓடினர். மன்னன் மட்டும்
கருப்பண்ணனின் காலில் விழுந்து விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டான். அந்தப்புறத்தின் தூம்பாக்குழியை தோண்டி உள்ளே கிடந்த அரச முத்திரை மாலையை கையில் அள்ளி எடுத்து வந்தார் மந்திரி. மந்திரியும் மக்களும் கருப்பனின் காலில் விழ முற்படும் போது கோடாங்கி தடுத்து விட்டார். மன்னனுக்கு பிரசாதம் கொடுத்ததுமே கருப்பன் போய்விட்டது. என் காலில் யாரும் விழக்கூடாது என்று அவர்களை கும்பிட்டு கேட்டுக்கொண்டான். எங்களின் மானத்தை காத்த கருப்பணசாமிக்கு நாங்கள் எல்லாம் அடிமை என்றான் மன்னன். நிறைய பொற்காசுகள், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தும் கோடாங்கிக்கு வழங்க மறுத்துவிட்டார் கோடாங்கி. மானம் காத்த கருப்பணசாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யுங்கள் என்றார். அப்படியே செய்வதாக வாக்களித்தான் மன்னன். சிறை வைக்கப்பட்டிருந்த அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இது நடந்து 250-300 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இருந்தாலும் இன்றும் மரபு மாறாமல் ஒரு குறையும் இல்லாமல் பங்குனி திருவிழாவில் கருப்பணசாமி புறப்பாடு ஆரம்பித்தவுடன் முதல் மாலை ராமநாதபுரம் அரண்மனை மாலையாக இருந்து வருகிறது. இரவு முழுவதும் கருப்பணசாமி ஆட்டம். மாலை மலை போல குவிந்து விழும். சூரியன் உதிப்பதற்கு முன் கருப்பணசாமி ஆடி குறி சொல்லி முடித்துவிடும். விடிந்தால் மக்களும் அந்த மாலையை பிரசாதமாக எண்ணி எடுத்துச் சென்று விடுவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.